الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبينا وحبيبنا ومولانا محمد صلى الله عليه وآله وصحبه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم إلى آخر هذه الآية. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. சன்னிதில் அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எல்லா புகழும் பெருமையும் புகழ்ச்சியும் உண்டாவதாக. கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இறைநேசர்கள், இமாம்கள் மற்றும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நீடித்து நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாட்களில் சிறந்த நாளான இந்த ஜும்ஆவுடைய நாளில் இந்த பூமியில் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான இடங்களான மஸ்ஜிதில் அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்தது போல் நாளை மறுமையிலும் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்திலும் அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்தல்வானாக. ரஹ்மத்தான மழையின்ற தகுதியான மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக. சகையானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குறிப்பாக எல்லா நாட்களையும் விட சில நாட்களை சிறந்த நாட்களாக வைத்திருக்கிறார். எல்லா இடங்களையும் விட சில இடங்களை அல்லாஹ் தஆலா புனிதமான இடங்களாக தேர்வு செய்திருக்கிறார். எல்லா நபிமார்களிலும் சிறந்த நபியாக நம்முடைய நபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறார். எல்லா வார்த்தைகளையும் விட குர்ஆன் ஷரீஃபை அல்லாஹ் தஆலா சிறந்த வார்த்தைகளாக தேர்வு செய்திருக்கிறார். எல்லா இரவுகளையும் விட லைலத்துல் கத்ர் என்ற இரவை அல்லாஹ் தஆலா உயர்ந்த இரவாக ஆக்கியிருக்கிறார். எல்லா மாதங்களிலும் புனிதமான மாதமாக ரமலானை எல்லாம் தேர்வு செய்தது போல் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் 4 மாதங்களை புனித மாதங்கள் என்று சொல்கிறார். மின்ஹா 4 ஹுரும். அல்லாஹ் இந்த உலகை படைத்த தேர்வு செய்திருக்கக்கூடிய மாதங்களின் எண்ணிக்கை என்பது அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்கிறார் 12 மாதங்கள். இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபி கிதாபில்லாஹ். அல்லாஹ்வுடைய வேதத்தில் நாட்களில் நீங்கள் எண்ணக்கூடிய மாதங்களின் எண்ணிக்கை 12 மாதங்கள். மின்ஹா 4 ஹுரும். அந்த 12 மாதங்களிலும் 4 மாதங்களை நான் கண்ணியமான மாதங்களாக வைத்திருக்கிறேன். அந்த மாதங்கள் மிகவும் சங்கையான மாதங்கள். ஏன் என்று சொன்னால், அந்த மாதங்களை நீங்கள் அடைந்து விட்டால் உங்களுக்கு மத்தியில் நீங்கள் போர் செய்வதை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறார். அந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் விரும்புகிறார். அந்த நாட்களில் நீங்கள் அநீதம் செய்துவிடக் கூடாது என்பதை அல்லாஹ் கவனமாக இருக்கிறார். நீங்கள் செய்யக்கூடிய பாவங்கள் அந்த நாட்களில் அல்லாஹ்விற்கு மிகவும் வெறுப்பை தரக்கூடியது என்பதை அல்லாஹ் இந்த இடத்தில் பதிவு செய்யும்போது சொல்கிறார், ஃபலா தظلموا فيهن أنفسكم. இந்த மாதங்களை நீங்கள் அடைந்து விட்டால் இந்த 4 மாதங்களில் நீங்கள் உங்களுக்கு நீங்களே அநீதம் இழைத்துக் கொள்ளாதீர்கள். உங்களுக்கு நீங்களே அநீதம் இழைத்துக் கொள்ள வேண்டாம். பொதுவாகவே மனிதர்கள் பாவம் செய்வது என்பது தனக்குத்தானே அநீதம் இழைத்துக் கொள்வது அர்த்தம். ஏனென்று சொன்னால், மனிதர்கள் பாவத்தின் காரணமாக அல்லாஹ்வின் தண்டனைக்கு ஆளாகிறார்கள். அந்த தண்டனை அந்த மனிதனுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதனால் அந்த மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்கள் என்பது தமக்கு தாமே அநீதம் இழைத்துக் கொள்வது என்பதாகும். அதனால பொதுவாகவே பாவம் செய்ய எல்லா நாட்களையும் செய்யக்கூடாதான். சரி, அதற்கு சொன்னதுனால 4 மாசம் மட்டும் விட்டுறலாம் அப்படின்னு நினைக்க தேவையில்லை. அல்லாஹ் அந்த நாதத்தை குறிப்பிட்டு சொல்ல காரணம் என்னவென்று சொன்னால், எப்படி நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் செய்யக்கூடிய பாவத்தை விட புனிதமான இடங்களில் செய்யக்கூடிய பாவம் மிக கொடுமையானதோ, அல்லாஹ்வின் பார்வையில் மிக கடுமையான தண்டனைக்குரியதோ. ஒரு மனிதர் இந்த இடத்தில் நம்முடைய இடத்தில் ஒரு பாவம் செய்கிறார், அதே பாவத்தை மக்கா முக்கர்ரமாவிற்கு சென்று செய்கிறார் என்று சொன்னால் அது அல்லாஹ்விற்கு அதிகமான கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் அல்லவா? அதுபோன்றுதான் இந்த 4 மாதங்களை அல்லாஹ் தஆலா குறிப்பாக்கி சொல்கிறார். இந்த மாதங்களில் நீங்கள் அநீதம் இழைத்துக் கொள்ள வேண்டாம். உங்களுக்கு நீங்களே பாவியாக உங்களை ஆக்கிக்
ஏனென்று சொன்னால் இந்த மாதங்களை நான் கண்ணியமான மாதங்களாக வைத்திருக்கிறேன். அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த 4 மாதங்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தினார்கள். அதில் 3 மாதங்கள் தொடர்ந்து வரக்கூடிய மாதங்கள் துல்காதத்தில் ஹராம், நாம் அடைந்திருக்கக்கூடிய இன்றைய நாள் துல்காதா மாதத்தினுடைய 1வது பிறை. இன்றுதான் இந்த மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த மாதம், இதற்கு அடுத்து வரக்கூடிய துல்ஹிஜ்ஜா, துல்ஹஜ்ஜுடைய மாதம், அந்த அடுத்த மாதம், அதற்கு அடுத்த மாதமான முஹர்ரம். இந்த 3 மாதங்கள் தொடர்படியான மாதங்கள். இன்னொரு மாதம் ரஜபுடைய மாதம். இந்த 4 மாதங்களை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா மிகவும் கண்ணியமான மாதங்களாக, சங்கையான மாதங்களாக, உயர்வான மாதங்களாக ஆக்கியிருக்கிறார். எனவே இந்த மாதங்களை நாம் அடைந்து விட்டால் நாம் அல்லாஹ்விற்கு பிரியமான அமல்களை செய்வதில் ஆர்வம் காட்ட வேண்டும். பாவங்களை நாம் குறைத்துக் கொள்ள வேண்டும். இதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஆசையும் ஆர்வமும் நம்மிடத்தில் ஏற்பட வேண்டும். அல்லாஹ் இந்த வாக்கியங்களை நமக்கு தந்தருள்வானாக. சங்கையானவர்களே, இந்த துல்காதா மாதம் இருக்கிறது. இந்த பெயர் ஏன் வருகிறது என்று சொன்னால், காதா என்று சொன்னால் அரபியில் அமர்வது என்று அர்த்தம், உட்கார்ந்து இருப்பது. இந்த மாதங்களில் அரபியர்கள் போர் செய்ய மாட்டார்கள். போர் செய்து அல்லாஹ் ஹராமாக்கியதன் காரணமாக அவர்கள் வீட்டில் அமர்ந்திருப்பார்கள். அதன் காரணமாக இந்த மாதத்தின் பெயர் துல்காதா, அமர்ந்திருக்கக்கூடிய மாதம். இந்த மாதங்களில் போர் செய்வதை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறார். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அரேபியர்கள் பழி வாங்கக்கூடிய விஷயத்தில் மூர்க்கத்தனமாக இருந்தார்கள். தன்னுடைய மகன் தன்னுடைய தந்தையை கொலை செய்தவன் தன் கண் முன்னால் வந்தால் கூட இந்த மாதங்களில் அவர்கள் அடையாளம் கூட காண்பிக்க மாட்டார்கள். அந்த அளவிற்கு இந்த மாதங்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். எனவே இந்த மாதங்களில் நாம் அதிகமாக நல்ல முறையை அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும். குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதங்களில் தான், துல்காதாவுடைய மாதத்தில் தான் தன்னுடைய வாழ்க்கையில் செய்த உம்ராக்களை செய்திருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 உம்ராக்கள் செய்திருக்கிறார். இதனாலதான் ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போறவங்க சுன்னத்தான 4 உம்ராக்கள் சொல்லுவாங்க. இப்ப 4 உம்ராக்களையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துல்காதாவுடைய மாதத்தில் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இந்த துல்காதாவுடைய மாதத்தில் தான் செய்திருக்கிறார்கள். எனவே உம்ரா செய்பவர்கள் இந்த மாதத்தில் செய்வது முஸ்தஹப்பான ஒரு விஷயம், பிரியத்திற்குரிய விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த அந்த அமலை அதே மாதத்தில் செய்யக்கூடிய பாக்கியம். உம்ரா என்று சொன்னால் எந்த மாதத்தில் வேண்டுமானாலும் செய்யலாம். அதில் முதன்மையான விஷயம் ரமலானில் செய்வது. ரமலானுடைய உம்ராவிற்கு தனிப்பட்ட விசேஷம் இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ரமலானில் உம்ரா செய்வார்களோ அவர்கள் என்னுடன் ஹஜ் செய்த பாக்கியத்தை பெறுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கும் தந்தருள்வானாக. அதற்கு அடுத்ததாக இந்த துல்காதாவுடைய மாதம். இந்த துல்காதாவுடைய மாதத்தில் உம்ரா செய்வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த அந்த சுன்னத்தான அந்த நபி வழியை பின்பற்றி செய்வது அல்லாஹ்விடத்தில் பிரியத்திற்குரிய அமலாக இருக்கிறது. அதே போல இந்த துல்காதாவுடைய மாதத்தில் தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சுல்ஹே ஹுதைபியா என்ற உடன்படிக்கை ஏற்படுத்தினார். ஹுதைபியா உடன்படிக்கை என்பது வரலாற்றில், இஸ்லாத்தினுடைய வரலாற்றில் மிக உயர்தரமான ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வு. அந்த நிகழ்வில் எல்லா சஹாபாக்களும் தங்களுடைய கஷ்டத்தை, கோபத்தை வெளிப்படுத்துகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், நாம் ஹக்கின் மீது தான் இருக்கிறோம், நாம் உண்மையில் தான் இருக்கிறோம், சத்திய மார்க்கத்தை தான் நாம் கடைபிடிக்கிறோம். அப்படி இருக்கும்போது இதற்காக இவர்களுக்கு பயந்து இந்த உடன்படிக்கை நாம் கையெழுத்திட வேண்டும் என்று சொன்னால், அந்த உடன்படிக்கை முழுவதுமே இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் விதமாகவும் காஃபிர்களுக்கு அதிகமான சலுகைகளை கொண்டதாகவும் அந்த உடன்படிக்கையை அவர்கள் தயார் செய்திருந்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரத்தில் பொறுமையை கடைபிடித்தார்கள். அல்லாஹ் வாக்குறுதி அளித்தான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹன் முபீனா, நிச்சயமாக நபியே நாம் உங்களுக்கு மிக தெளிவான வெற்றியை தருவோம், தெளிவான உயர்ந்த வெற்றியை நாம் தருவோம். அந்த வெற்றி தான், அதற்கு பிறகுதான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இஸ்லாமியர்களுக்கு அதிகமான அடுக்கடுக்கான வெற்றிகளை தந்தார். ஃபத்ஹே மக்கா, மக்காவினுடைய வெற்றி, அதுபோல பல்வேறு விதமான நாடுகளை எல்லாம் இஸ்லாமியர்கள் வெற்றி கொண்டது அந்த நிகழ்வுக்கு பிறகுதான் என்பதை நாம் உணர வேண்டும். அப்படிப்பட்ட உயர்தரமான ஒரு நிகழ்வையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த துல்காதாவுடைய மாதத்தில் தான் அல்லாஹ் ஏற்படுத்தினார். எனவே நாம் இந்த மாதத்தை அடைந்திருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்விற்கு பிரியமான அமல்களை செய்யக்கூடிய உயர்தரமான விஷயங்களில் ஒன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் கண்ணியப்படுத்திய இந்த மாதங்களை நீங்களும் கண்ணியப்படுத்துங்கள். உதாரணமாக குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், வமை யஅஸிம் ஷஆயிர் அல்லாஹ், அல்லாஹ் எதையெல்லாம் சிறப்புப்படுத்தி இருக்கிறானோ, இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய நினைவு சின்னங்களாக
உறுப்புகளாக எதெல்லாம் இருக்கிறதோ அதை யார் கண்ணியப்படுத்துவார்களோ நிச்சயமாக அது உள்ளங்களில் ஏற்படக்கூடிய இறையச்சத்தின் வெளிப்பாடு என்று அல்லாஹ் சொல்கிறார். உதாரணமாக மக்கா முக்கர்ரமா இருக்கிறது, கஅபத்துல்லா ஷரீஃப் இருக்கிறது, சஃபா மர்வாவுடைய மலை குன்றுகள் இருக்கிறது. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய நினைவு சின்னங்கள், மார்க்கத்தினுடைய நினைவு சின்னங்கள். இதையெல்லாம் கண்ணியப்படுத்துவது இருக்கிறது நம்முடைய உள்ளங்களில் ஏற்படக்கூடிய தக்வா என்ற இறையச்சம் என்று அல்லாஹ் சொல்கிறார். எனவே அல்லாஹ் கண்ணியப்படுத்திய இந்த மாதங்களை அடையக்கூடிய நாம் இந்த மாதங்களில் நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். அந்த கண்ணியத்தினுடைய வெளிப்பாடு என்னவென்று சொன்னால் நாம் பாவங்களை விட்டுவிட வேண்டும். நாம் செய்யக்கூடிய பாவங்களை விட்டுவிட வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அல்லாஹ் அந்த மனிதனுடைய உள்ளத்தில் ஒரு கரும்புள்ளியை ஏற்படுத்தி விடுகிறார். ஒரு உள்ளத்தில் ஒரு கரும்புள்ளி ஏற்படுகிறது. அவன் தௌபா செய்து விட்டால் அல்லாஹ் தஆலா அதை அழித்து விடுகிறான். அந்த மனிதன் தௌபா செய்யாமல் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடாமல் தொடர்ந்து பாவங்களை செய்யும் பொழுது அல்லாஹ் அந்த மனிதனுடைய உள்ளத்தை கருமையானதாக ஆக்கி விடுகிறான். அதற்கு பிறகு அந்த மனிதன் நலவான விஷயங்களை பற்றி சிந்திக்கக்கூடிய திறனை இழந்து விடுகிறார். அல்லாஹ் சிலருடைய உள்ளங்களுக்கு அல்லாஹ் முத்திரையிட்டு விடுகிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நம்முடைய பாவங்கள் நம்மை தள்ளிவிடக் கூடாது. எனவேதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் நான் அல்லாஹ்விடத்தில் 70 முறைக்கு மேலாக நான் ஒரு நாளைக்கு 100 தடவைக்கு மேல் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறார், லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் ஸம்பிக வ மா தஅக்கர். நபியே, நீங்கள் முன் செய்த பாவங்கள், நீங்கள் பின் செய்த பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். அப்படிப்பட்ட நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அற்புதமான வழிமுறையை நமக்கு காட்டுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் அல்லாஹ்விடம் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுங்கள். சரியானவர்களே, இஸ்திக்ஃபாரை விட்டும் தேவையற்ற மனிதர்கள் யாருமே கிடையாது. இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மார்க்க அறிஞராக இருந்தாலும் சரி, எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அனைவருமே அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவது மிக கட்டாயமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஒரு மனிதத்தில் பாவமே இல்லை என்று சொன்னாலும் அவருடைய உள்ளங்களில் ஏற்படக்கூடிய சில வஸ்வசாக்கள், ஷைத்தான் ஏற்படுத்தக்கூடிய ஊசலாட்டங்கள், இதுவும் பாவம் தான். நீங்கள் நினைக்கக்கூடிய சில எண்ணங்களும் பாவம் என்று அல்லாஹ் சொல்கிறார். எனவே நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை தேடக்கூடிய ஒரு மாதங்களாக இந்த மாதங்களை நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த துல்கஅதாவுடைய மாதம் வந்துவிட்டால் ஹஜ்ஜுக்குரிய தயாரிப்புகளை ஹாஜிகள் செய்யக்கூடிய மாதமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அடையாளம் காட்டிய ஹஜ்ஜுக்குரிய மாதங்கள் என்று அல்லாஹ் சில மாதங்களை சொல்கிறார். அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத். ஹஜ் என்பது குறிப்பிட்ட சில மாதங்கள். அந்த மாதங்களை பற்றி ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இந்த ஹஜ்ஜுடைய மாதங்கள் என்பது ஷவ்வால், துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா, ரமலானுக்கு பிறகு வரக்கூடிய மாதங்கள். இந்த மாதங்களை அடைந்து விட்டால் ஹஜ்ஜுக்கு செல்ல இருப்பவர்கள் அதற்குரிய தயாரிப்புகளை மேற்கொள்ள வேண்டும், பாவங்களை விட்டு விலக வேண்டும், தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். தக்வா என்ற இறையச்சத்தை தங்களுடைய கட்டுச்சாதமாக அதற்குரிய தயாரிப்பாக அவர்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் அல்லாஹ் தன் திருமறையில் மிக தெளிவாக சொல்கிறார். எனவே இந்த துல்கஅதா மாதத்தை அடைந்த நாம் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்காக நாம் நியத் செய்திருக்கிறோமோ, இந்த வருடம் எப்படியாவது அந்த புனிதமான கடமையை நிறைவேற்றிவிட வேண்டும் என்ற ஆவலில் யாருக்கெல்லாம் அந்த சலாமியத்தை, அந்த ஹஜ் செய்யக்கூடிய போதுமான வசதியையும் உடல் ஆரோக்கியத்தையும் எல்லாம் கொடுத்திருக்கிறானோ அவர்கள் காரணத்தை கொண்டும் இந்த கடமையை தள்ளி போட்டு விடாமல் இந்த காரியத்தை, இந்த கடமையை நிறைவேற்றிவிட வேண்டும். ஏனென்று சொன்னால் இது இஸ்லாத்தினுடைய மார்க்கத்தினுடைய ஒரு உயர்ந்த தூணாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா இந்த இஸ்லாத்தினுடைய தீனை அல்லாஹ் தஆலா 5 தூண்களை கொண்டு நிறுவியிருக்கிறார். 5 விதமான தூண்களை கொண்டு அல்லாஹ் நிறுவியிருக்கிறார். அதில் ஒரு கடமை தான் இந்த ஹஜ்ஜுடைய கடமை என்பது. நம்முடைய வாழ்க்கையில் கடைசியில் செய்யக்கூடிய கடமை அல்ல. நிறைய நபர்கள் நம்முடைய வாழ்க்கையினுடைய இறுதியில் செய்ய வேண்டிய கடமை என்று நினைக்கிறார்கள். அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக. ஒரு மனிதன் வாலிப பருவத்தை அடைந்து விட்டார், அந்த மனிதனுடைய சக்திக்கு ஏற்ப அந்த ஹஜ்ஜுக்கு சென்று வரக்கூடிய அளவுக்கு அவருடன் பொருளாதாரம் இருக்கிறது, அவருக்கு உடல் ஆரோக்கியம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த மனிதரின் மீது உடனடியாக ஹஜ்ஜு கடமையாகிறது. எப்படி தொழுவது கடமையோ, நோன்பு வைப்பதை எல்லாம் கட்டாய கடமையாக்கி இருக்கிறாரோ, ஜகாத்தை நாம் கொடுக்க வேண்டும் என்பதை எல்லாம் எப்படி நமக்கு கடமையாக்கி இருக்கிறாரோ, அது போன்ற ஒரு உயர்தரமான கடமை தான் இந்த ஹஜ்ஜுடைய கடமை என்பது.
எனவே அதற்குரிய தயாரிப்புகளில் மிக மும்முரமாக தீவிரமாக இருக்க வேண்டிய நாட்கள் இந்த நாட்கள் எல்லாம். ஏனென்று சொன்னால் முந்தைய காலங்களில் கடல் மார்க்கமாக தரைவழி மார்க்கமாக பல மாதங்களாக ஹஜ்ஜுக்காக செய்வார்கள், செல்லக்கூடிய இந்த பயணத்தை ஏற்படுத்திக் கொள்வார்கள். அதற்காக தான் இந்த மாதங்கள் எல்லாம் என்று அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறார். ஆனால் இன்று சில மணி நேரங்களில் நாம் அடைந்து விட்டாலும் கூட அதற்குரிய தயாரிப்புகளில் அதற்குரிய பேணுதலான வாழ்க்கை வழிமுறைகளை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் ஹஜ்ஜும் மக்ரூரா, அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஹஜ் என்பது அந்த மனிதரை அன்று பிறந்த பாலகனை போன்று உருவாக்குகிறது. அவர் திரும்பி வரும்பொழுது ரஜஅக யௌமின் வலதத்துஹு உம்முஹு, எந்த தினத்தில் அவருடைய தாய் பெற்றெடுத்தாலோ அப்படிப்பட்ட நிலையில் பாவங்களை விட்டு பரிசுத்தமான நிலையில் அந்த ஹஜ் திரும்பி வரக்கூடிய பாக்கியம் நிறைந்த வணக்கம் இபாதத் இந்த ஹஜ் என்பது. எனவே அதற்குரிய தயாரிப்பான மாதமாகிய இந்த துல்கஅதாவில் நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அல்லாஹ்விற்கு பிரியமான விஷயங்களை அதிகமாக செய்ய வேண்டும். உதாரணமாக நாம் எல்லாம் இந்த கடுமையான வெயிலை நாம் சந்தித்து வருகிறோம். பல்வேறு விதமான பிரச்சனைகள், நமக்கெல்லாம் அதிகமான தேவைகள் இருக்கிறது. நம்முடைய தேசத்தை குறித்தும், நம்முடைய பாதுகாப்பை குறித்தும், நம்முடைய ஆரோக்கியங்களை குறித்தும், நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்கால சந்ததிகளுடைய வாழ்க்கை வழிமுறைகளை, அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளே அதிகமாக இருக்கும் பொழுது, நாம் வாழக்கூடிய வாழ்க்கையை அதிகமான பாவங்கள் சூழ்ந்திருக்கும் பொழுது நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பற்றிய கவலைகள் எல்லாம் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும். எனவே அதற்கான வழிமுறைகளில் தேடல்களில் நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்வது என்பது இந்த காலத்தினுடைய கட்டாயமாக இருக்கிறது. எனவே நாம் அதிகமாக அல்லாஹ்விற்கு பிரியமான அமல்களை செய்வதற்கு இந்த மாதங்களை நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு அமல் சௌம், நோன்பு வைப்பது என்பது. இந்த நோன்பை அல்லாஹ் புனிதமாக்கிய இந்த 4 மாதங்களில் அதிகமாக நோன்பு வைப்பதை அல்லாஹ் விரும்புகிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த புனிதமான மாதங்களில் சுல்மது, நீங்கள் நோன்பு வையுங்கள், நோன்பை விடுங்கள். அதாவது தொடர்படியாக நோன்பு வைக்க வேண்டாம். நீங்கள் தொடர்படியாக நோன்பு வைக்க தேவையில்லை. நோன்பு வையுங்கள், நோன்பை விடுங்கள். ஒரு நாள் நோன்பு வைத்தால் ஒரு நாள் விடுங்கள். அல்லது அல்லாஹ் சுன்னத்தாக்கி இருக்கக்கூடிய ஐயாமுல் பீல், ஒவ்வொரு பிறை மாதங்களுடைய 13, 14, 15 பிறைகளில் திங்கள், வியாழன் போன்ற நாட்களில் உங்களால் முடிந்த அளவு, வெயில் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் உங்களை நீங்கள் வருத்திக் கொள்ள தேவையில்லை. உங்களால் முடிந்தால், உங்களால் எப்பொழுது முடியுமோ அது போன்ற நாட்களில், நீங்கள் ஓய்வாக இருக்கக்கூடிய நேரங்களில் உங்களால் முடிந்தால் நீங்கள் நஃபிலான நோன்புகளை அதிகமாக இந்த மாதங்களில் வைக்கலாம். அதன் மூலமாக அல்லாஹ் உங்களை மிகச் சிறந்தவர்களாக, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக அதை ஆக்கலாம் என்பதற்காக தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த புனிதமான மாதங்களினுடைய கண்ணியத்தை பற்றி மக்கள் சொல்லித் தருகிறார்கள். இந்த மாதங்களில் ஒரு மனிதன் அநீதம் இழைத்தான் என்று சொன்னால் அது மிகப்பெரிய பாவம் என்பதை அல்லாஹ் சொல்கிறார். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்விற்கு மாறு செய்வது என்பது மனிதன் தனக்கு தானே தீங்கிழைத்துக் கொள்வது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹி அனுப்புகிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த குற்றம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா நீங்கள் இந்த மரத்தை நெருங்க வேண்டாம் என்று சொன்னார். அவர்கள் அந்த பழத்தை சாப்பிடுகிறார்கள். அவர்கள் செய்த அந்த தவறின் காரணமாக அந்த தவறை நினைத்து வருந்தி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு செய்யும் பொழுது அவர்கள் கேட்ட துஆ இதுதான், ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா, இறைவா எங்களுக்கு நாங்களே அநீதம் இழைத்துக் கொண்டோம். ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா, எங்களுக்கு நாங்களே அநீதம் இழைத்துக் கொண்டோம் என்று சொன்னார்கள். யார்? நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஒரு நபியாக இருப்பவர்கள் அல்லாஹ்விற்கு செய்த ஒரே ஒரு மாறுதல், அல்லாஹ் செய்ய வேண்டாம் என்று சொன்ன ஒரே ஒரு குற்றத்தை செய்ததற்காக அவர்கள் மனம் வருந்தி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடிய வார்த்தை இது. எனவே மனிதர்கள் பாவம் செய்வது என்பது அல்லாஹ் தமக்கு தாமே அநீதம் இழைத்துக் கொள்வது என்பதுதான் அர்த்தம். இதனால்தான் அல்லாஹ் சொல்கிறான், அன்ஃபுஸக்கும், உங்களுக்கு நீங்களே அநீதம் இழைக்காதீர்கள். நீங்கள் செய்யக்கூடிய பாவங்கள், நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் அது உங்களுக்கு தான் விபரீதமாக முடியும். எனவே நீங்கள் பாவங்களை நெருங்க வேண்டாம், பாவங்களை செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு எச்சரிக்கிறான். அப்படிப்பட்ட மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த மாதத்தினுடைய கண்ணியத்தை கருதியாவது நாம் பாவங்களை விட்டுவிட முயற்சிக்க வேண்டும். அதையே நம்முடைய வாழ்க்கையினுடைய வறுமையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த துல்கஅதா மாதத்தினுடைய நாட்கள் இருக்கிறது. இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய 40 நாட்களில் முதல் 30 நாட்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌராத் வேதத்தை கொடுப்பதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோன்பு வைத்து
வர சொல்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் 30 நாட்களை நிறைவு செய்து அல்லாஹ்விடம் வருகிறார்கள். ஒருமுறை அல்லாஹ் சொன்னார், வாத்மன்னாஹா பிஅஷ்ர், மேலும் 10 நாட்கள் வையுங்கள். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் 40 நாட்கள் செய்தார், நோன்பு வைத்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் வந்து அந்த தௌராத் என்ற புனிதமான வேதத்தை வாங்கி செல்கிறார்கள். அந்த நாட்களுடைய ஆரம்பம் இன்றைய நாள் தான். இன்றைய துல்கஅதாவுடைய முதல் நாளில் இருந்து அடுத்து வரக்கூடிய 40 நாட்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் வாக்களித்த நாட்கள். இதை குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறார். வவஅதனா மூசா 30 லைலா வஅத்மம்னாஹா பிஅஷ்ர் ஃபதம்ம மீகாத்து ரப்பி 40 லைலா. 40 பரிபூரணமான நாட்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு வாக்களித்தாரே, அந்த நாட்களை நாம் அடைந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்த மாதம் இதுவாக இருக்கிறது. எனவே இந்த மாதங்களில் நாம் அதிகமாக அல்லாஹ்விற்கு பிரியமான அமல்களை அல்லாஹ் விரும்பிய விதத்தில் செய்ய வேண்டும். குறிப்பாக பாவங்களை விட்டு நாம் தவிர்த்திருக்க வேண்டும். ஒரு மனிதன் அதிகமாக இபாதத் செய்வதை விட, ஒரு மனிதன் அதிகமான வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதை விட அல்லாஹ் ஹராமாக்கிய பாவங்களை விட்டு தவிர்த்து கொள்வதுதான் ஒரு மிக உயர்ந்த விஷயம். இதனால்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்தகி மஹாரிம தகுன அபதன் நாஸ், ஹராமை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொண்டால் நீங்கள் தான் இந்த உலகத்தில் அதிகமான வணக்கம் செய்த நபராக கருதப்படுவீர்கள். அதிகமான தொழுவது, அதிகமாக குர்ஆன் ஷரீஃப் ஓதுவது, அதிகமான திக்ர்கள் ஸலவாத்துகள் ஓதுவது அனைத்தும் உயர்வான விஷயங்கள் தான். ஆனால் அதை செய்வதோடு ஒரு மனிதன் ஹராமான விஷயத்தையும் செய்கிறான் என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய ஸுல்ம், ஒரு மிகப்பெரிய அநீதம் என்பதை உணர வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொன்னார்கள், ஒரு மனிதன் தஹஜ்ஜத் தொழுவது பெரிய விஷயம் அல்ல, ஆனால் ஹராமான விஷயங்களை பார்ப்பதை விட்டும் தன்னுடைய பார்வையை அவன் கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறது, இதுதான் உயர்ந்த விஷயம். அதுவும் பாவங்கள் நிறைந்த வாழ்க்கை வாழக்கூடிய நாம் நம்முடைய பார்வைகளை, நம்முடைய எண்ணங்களை அனைத்தையும் அல்லாஹ்விற்காக சரி செய்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான மாதம் இந்த துல்கஅதா. இந்த மாதத்தை அடைந்திருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்விற்கு பிரியமான அமல்களை செய்யும் பாக்கியத்தை வல்லரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஹஜ்ஜுக்காக ஏற்பாடு செய்திருப்பவர்கள், அதற்கான தயாரிப்பில் இருப்பவர்கள், நியத் வைத்திருப்பவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா அந்த புனிதமான கடமையை இலகுவான முறையில் அல்லாஹ் விரும்புவதற்கு நிறைவேற்றும் பாக்கியத்தை எல்லாம் தந்து நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை எல்லாம் விரைவில் நசீபாக்குவானாக.